வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு வறுவல் ரெசிபி. இது வந்துட்டு சேப்பங்கிழங்கு வறுவல். கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப சிம்பிளான ஒரு வறுவல். இது ஒரு 5 நிமிஷத்துல நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு இருக்கலாம், தொட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறமேட்டு வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாம இந்த செம்ம டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு வந்துட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எதுவும் போட வேண்டியதில்லை. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம தோலை வந்துட்டு நீக்கிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் ஈஸியா வந்துடும். இப்படி எடுத்தோம்னாலே இந்த மாதிரி தோல் எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி உளிச்சு வச்சாச்சு நம்ம தோலை எல்லா சேப்பங்கிழங்கையும். இப்போ என்ன பண்ணலாம்னா இது இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சம் சின்ன ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரவுண்டா வெட்டி வச்சுடுங்க. ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த பேன்ல. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடிய கொஞ்சமா உளுத்தம் பருப்பும் சேர்த்திக்கலாம். கடுகு உளுந்தும் பொரியட்டும். இதுக்கு இடையில நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதுல இது பொரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு நான் ஒரு 4 பல் பூண்டை தோலோட அப்படியே தட்டி வச்சிருக்கேன். அந்த பூண்டை இதில் சேர்த்திடலாம். பெருங்காய வாசனை பிடிக்கும்னா பெருங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துலாம். ஏன்னா கிழங்கு வகை எல்லாம் கொஞ்சம் வாய்வதனால இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு 3 சேர்த்திக்கலாம். லேசா எண்ணெயில வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு சேர்த்திக்கலாம். இதனால மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தனித்தனியா அப்படி பிரிச்சு விட்டுருங்க. நம்ம வெட்டின அந்த ரவுண்ட்ஸை அப்போனா நல்லா ரோஸ்ட் ஆகும். இது எல்லாத்தோடையும் கோட் ஆகி வெட்டும் போதே இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டு வெட்டி வச்சிருங்க. அப்போ நான் ஈஸியா இருக்கும் அந்த ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இது இப்படியே ஃப்ரை பண்ண போறோம். பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டுருங்க எல்லாத்தையும். இப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு பரட்டி விடலாம். இது நல்லா இன்னும் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட்டா வந்துட்டு நீங்க கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட லைட்டா தூவி விட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு அது போடல. நான் இப்படியே தான் ஃப்ரை பண்ண போறேன். நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பக்கமா நம்ம ரோஸ்ட் பண்ணிருக்கோம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நம்மளோட சேப்பங்கிழங்கு. மசாலாஸ் எல்லாமும் நல்லா போட்டாயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பிளேட்ல நம்ம மாத்திடலாம். இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் வந்துட்டு நீங்க சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். இல்ல வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.